நீங்கள் அப்படியே நீட் எக்ஸாம் வந்தீங்க அப்படின்னா இப்போ நிறையா பள்ளிக்கூடங்களில் பார்க்குறோம் இதாகவே சொல்கிறாங்க என்னென்னா வந்துட்டு ஒரு 11th 12th படிக்காமையே வந்துட்டு அவங்க நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங்காக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு கோச்சிங் போகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சில பள்ளிகளில் ஸ்கூலே போகாமல் கோச்சிங்லாம் போகிறதா இப்போ அந்த கலாச்சாரம் வந்து நார்த்தில் ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடிய கலாச்சாரம். ஆனால் அந்த கலாச்சாரம் இப்போ சென்னையில் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சான்னு கேட்டால் 100% வந்துருச்சு. இப்போ என்ன நினைக்கு ஸ்கூல் போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ன்றது அதோட முக்கியம். இன்னைக்கு வந்து மைண்ட் செட் பிள்ளைங்களோட பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன நினைக்கு போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க கவலைப்படுறது இல்லை. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது கணக்கு போட்டு பாருங்க கிறிஸ்டி. இப்போ இந்த வாட்டி 2025 இப்போ ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய கவுண்ட் வந்து நீட்டுக்கு வந்து 1,58,000 பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. நீட்டுக்கு போன வருஷம் 1,40,000 12,000 பேர் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டே பார்த்தீங்க அப்படின்னு அன்றைக்கி 12,000 சீட்டு. அதாவது ப்ரைவேட் காலேஜில் 6,000 கவர்மெண்ட் சீட் 5,000 11,000 ப்ளஸ் பிடிஎஸ் அவ்வளோதான் சீட்டு. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே ஒரு 1,20,000 சீட்டுக்கு மேலே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே 1,57,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேஷ் வந்து 3,29,000 பேர் எழுதுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட்டை பார்க்கும்போது நம்மளது வந்து மாடரேட் தான். ஏன்னா நம்ம வந்து என்னன்னா நிறைய பேர் எழுதுறோம். சொல்ல போன நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறது வந்து ரொம்ப அதிகமாக எழுதிட்டு இருக்கோம்.